ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவி டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கை கொஞ்சம் லென்த்து, எல்போ ஸ்லீவுக்கும் இல்லாமல் ஷார்ட் ஸ்லீவுக்கும் இல்லாமல் சென்டராக இருக்குது. ப்ளவுஸ் என்ன கலர்னு பார்த்துக்கலாம். பிங்க் கலர் தான், பார்டர் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ப்ளவுஸ் சாரீ ப்ளவுஸ் கட் பண்ணும்போது எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைனிங் எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து அன்இவனாக இருந்துச்சுன்னா ஒரு லைன் போட்டு நேர் பண்ணிக்கோங்க. இப்போ நேராக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. எப்பயுமே லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டால் போதும். செப்பரேட் பீஸ் கொடுத்து கீழே திருப்பிக்கலாம். இல்லைன்னா மெயின் கிளாத் வந்து ஒரு ஒரு இன்ச்சு கொடுத்து அப்படியே மடித்து எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸை வந்து 2 பக்கமும் நல்லா தையல் எடுத்து விட்டு நீட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த கார்னரில் வந்து கேப் வரணும். இடுப்பு பக்கம் வந்து கேப் வரணும். மேலே கழுத்து பகுதி வந்து அந்த எட்ஜு கார்னரோட ஒட்டி இருக்கணும். இப்போ மேலே ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்லீவு நேராக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு மார்க்கு, ஸ்லீவுக்கு மேலே ஒரு மார்க்கு, அடுத்து கழுத்து எல்லாத்துக்குமே 1/2 இன்ச்சு சேர்த்து விட்டுக்கோங்க தையலுக்கு சேர்த்தி. இப்போ ஷோல்டருக்கு உள்ளுக்குள்ளே 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வெளியில் 1/2 இன்ச்சு கையை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ப்ளூ கலர் தான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தை வந்து கீழே வரும்போது மேலே 2.5 இன்ச்சுனா கீழே ஒரு 2.75 3 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் யூ ஷேப்பில் கரெக்டாக அழகாக இருக்கும். ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த டவுட்டு வராதோ அதே அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கூட ஆகாது. கீழே வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழே டாட் தானே பிடிக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கு வச்சு வளைவு போட்டுக்கிறேன். கழுத்துக்கும் ஆம்கோலுக்கும் வளைவு போட்டு அடுத்து வந்து ஆம்கோல் வளைவு வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ இருக்குன்னு அளவு ப்ளவுஸில் வந்து செக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து கீழே வரைக்கும் அது எப்படி இருக்கோ அதே மாதிரி வளைவாக வச்சு எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 8 இன்ச்சு வருது. 8 இன்ச்சு 2 புள்ளி அந்த மாதிரி வருது. இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதில் 9 இன்ச்சு வருது. இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவோட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம அதை சின்னது பண்ணி மார்க் பண்ணணும். நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்ஸ்க்கு வச்சு ஒரு வளைவு போட்டுக்கிறேன். நம்மளுக்கு வந்து அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா கீழே தள்ளி மார்க் பண்ணணும், அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. அதுலேயே ஒரு வளைவு போட்டுக்கிறேன். லைட்டாக மேலே தூக்கி 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதையும் நான் கொஞ்சம் வளைவு மேலே போட்டேன். கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அர்கட் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம தையல் போட வேண்டிய எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஸ்லீவ். எப்பயுமே பேக் பார்ட் எடுத்த பிறகு ஸ்லீவ் தான் எடுக்கணும். 4 மடித்து போட்டுக்கோங்க. அதில் பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் பிசுறு இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக 4 மடித்து போட்டு அரைஞ்சி தையலுக்கு மட்டும் விட்டுக்கோங்க. ஏன்னா கை வந்து அடித்து திருப்ப போகிறோம். ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தையல் விடுறதுக்கு அளவு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எடுத்து மடித்து போட்டுக்கிறேன். இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு 1 சைடு மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். நம்மளுக்கு 4 பக்கமும் போட தேவையில்லை. இப்போ கரெக்டாக இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு அரைஞ்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் சேர்த்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அப்படியே வளைவு போட்டு எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி விட்டு அப்படியே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் எப்படி அளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தையல் போட வேண்டியதுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வந்து நம்மளுக்கு சைஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் தான் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக் பீஸ் வச்சு அப்படியே அதில் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன மாறுபடும்னா
ஃப்ரண்ட்டு நெக் மட்டும் தான் மாறுபடும், அப்புறம் இறக்கம். அவ்வளோதான். மற்றபடி ஃபஸ்ட்டு வந்து அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாட் பிடிக்கிறதுல அந்த 1/2 இன்ச் உள்ளே போயிடும். இப்போ ஃப்ரண்ட்டோட இறக்கு நம்ம வந்து செக் பண்ணணும். ஃப்ரண்ட்டு நெக்கு பார்த்துக்கலாம். 6 இன்ச் வருது. நம்ம கொஞ்சம் இறக்க சேர்த்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் இறக்கு வந்து மேலே ஷோல்டரை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த தையல் இருக்கு இல்லையா, அந்த தையலுக்கு விட்டுட்டு மீதி இருக்கு இல்லையா, அங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. வந்து மேக்ஸிமம் இது வந்து 13.5 இன்ச்சு தான் வரும் எல்லாத்துக்கும். உடம்பு பாடியாக இருந்தாங்கன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. கழுத்துக்கு அதே மாதிரி பேக்கில் எப்படி ஒரு மேலே 2.5னா கீழே 3 வச்சோம், அதே மாதிரி இதில் கீழே 3 வைக்கணும். ஏன்னா அப்போ தான் கழுத்து நல்லா அகலமாக விரிவாக வரும். இல்லைன்னா வந்து வி மாதிரி ஆயிரும் கழுத்து, ஃப்ரண்ட்டு நெக்கு. இப்படி போட்டிங்கன்னா நல்லா வளைவாக இருக்கும். இப்போ வந்து இதையும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம், வளைவு போட்டு எடுத்துக்கலாம். கழுத்துக்கு ஆம்கோல் லைட்டாக குடஞ்சி எடுத்துக்கலாம். லைட் கர்வ் கொடுத்தா போதும், ரொம்பவும் இது பண்ண தேவையில்ல. இப்போ சைடில் சேஃப் கொடுக்கறதுக்காக நான் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடும் ஆப்போசிட் சைடு 2 இன்ச்சு மார்க் பண்ணி சென்டர் கேப் வந்து 4.5 இன்ச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ 3ஐயும் கிராஸ் பண்ணிட்டோமா. இப்போ வந்து சைடில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் சென்டர் டாட்டுக்கு. சென்டர் டாட் மட்டும் மார்க் பண்ணால் போதும், வேறு எந்த மார்க்கிங்கும் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சென்டர் டாட் பிடிச்சிட்டோன்னா போதும், கரெக்டாக பிடிச்சிட்டா போதும். அதை வச்சு நம்ம 2 டாட்டையும் பிடிச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு நெக் சைடு வந்து கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா மேலே வரும்போது கொஞ்சம் கிராஸாக வெட்டிக்கலாம். இப்போ வெட்டியாச்சு. இப்போ இந்த சென்டர் டாட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ஓவர். அடுத்தது வந்து குக்கி பீஸ், வி பீஸுக்கு பீஸ் கட் பண்ணிக்கலாம். அடுத்து பட்டி வந்து நான் இப்போவே அளந்து கட் பண்ண மாட்டேன், ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு 11 இன்ச்சுக்கு. நான் ஏன்னா லைட் ப்ளவுஸ் அட்டாச் பண்ணும்போது தான் நான் பட்டிவே வந்து சேஃப் கொடுப்பேன். அது எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடையே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவுக்கு ஜாயின் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். நான் எங்கெங்கே ஜாயின் கொடுக்கணுமோ அதெல்லாம் இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தைக்கையில் நம்ம சீக்கிரமாக தைச்சி முடிக்க முடியும். ஸ்டிச் பண்ண உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இது ஏதாவது மிஸ்ஸிங்கு நம்ம அதை தேடணும்னா அதுலேயே நம்மளுக்கு டைம் போயிடும், நம்ம ப்ளவுஸ் சீக்கிரம் முடிக்க முடியாது. இப்போ வந்து சாரியில் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து சாரீ ஃபுல்லுமே ஒரே கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்குறாங்க, ஆனால் செல்ஃப் பார்ட்ரு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் நல்லா அகலமாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் ஜாயிண்ட் எதுவும் வராது. இந்த பார்ட்ரு மட்டும் கரெக்டாக நேராக வர மாதிரி இழுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதே 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ லைனிங் பீஸ் எடுத்து கரெக்டாக 1/2 இன்ச்சு ப்ளைன் சைடு வர மாதிரி கரெக்டாக பார்ட்ரு நம்மளுக்கு வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ அதே சேம் கீழே வந்து கிராஸாக இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக கட் பண்ணிட வேண்டாம், ஏன்னா நம்ம அடித்து திருப்பையில் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், அதனால் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவ் முடிஞ்சு, பேக் பீஸு இன்னும் நம்ம கட் பண்ணல, எடுத்தோன்னு நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் பீஸ் கட் பண்ணிடலாம். ஆப்போசிட் சைடில் கரெக்டாக நேராக வச்சு இப்போ பேக் தட்டு வெட்டலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும். நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணையில் எதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம அந்த கிளாத் இருக்கிறனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒட்டு போட்டே இருக்கணும். இப்போ பேக் பீஸ் வெட்டியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு. இப்போ ஸ்லீவும் பேக் பீஸும் கட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு. அடுத்தது பட்டி மட்டும்தான். கிராஸாக வச்சுக்கோங்க. கரெக்டாக எங்கே வருதோ அந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இல்லாமல் எல்லா பக்கமும் பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி. புதுசாக தைக்கிறவங்க நம்மளுக்கு அளக்கறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி தைங்க. அப்போ தான் நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்மளாலே தைக்க முடியும் ப்ளவுஸு அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அளவெடுத்து கட் பண்ணுறது, பாடி மெஷர்மெண்ட்டு பண்ணி கட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொன்றா கற்றுக்கலாம். நம்ம எடுத்தோடனே மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அது ஓகேவாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு வந்து இது என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும்னு நினச்சிட்டு நம்ம அதுவே வேண்டாம்னு நினச்சிட்டு தைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி ஒன்று ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு படிப்படியாக அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். இப்போ அடுத்து பட்டிக்கு வந்து 4 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு கிளாத் மட்டும் கட் பண்ணால் போதும். இதுவே 2ஆக மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுவே 2ஆக மடிச்சுட்டு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா பட்டிக்கு கொக்கு பீஸ் பீஸ்க்கு எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.